இன்றைக்கி நம்ம இந்த ஒயிட் பம்ப்கின் வெண்பூசணியில் வந்து ஒரு சுவையான உடம்புக்கு ஆரோக்கியமான ஒரு ஜூஸ் எப்படி தயாரிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் இந்த வெண்பூசணி அப்படின்னு சொல்லும்போதே வந்து இந்த இதில் வந்து விட்டமின் பி, அப்புறம் சி, கால்சியம், பொட்டாசியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், நார் சத்து இதெல்லாம் இருக்குங்க. குறிப்பாக அந்த நார் சத்து இதில் நிறையா இருக்கிறதுனால வந்து வெயிட் லாஸ், அதாவது உடம்பை வந்து நம்ம குறைக்க விரும்புகிறவங்க வந்து இதை அடிக்கடி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து உடம்புல உள்ள புண்களை இது ஆற்றும். ஆஸ்மா, அப்புறம் குடலில் உள்ள இந்த புழுக்கள் இதெல்லாம் வந்து நீக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது. அதே மாதிரி வயிற்றில் இருக்கக்கூடிய இந்த நாடா புழுக்கள் அதையும் வந்து இது விரட்டுங்க. இது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியம் தருது. நம்முடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து ஆரோக்கியம் மட்டும் வலுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த வெண்பூசணிக்கு உண்டு. இது மாதிரி தோலை நீங்கள் முதல்ல எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்தோம். அப்போ தான் மிக்சியில் அடிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருந்த இந்த வெண்பூசணி வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போடுவோம். இப்போ இது கூட வந்து ஒரு 4-5 பீஸ் வந்து பெப்பர், அதாவது மிளகு, இதையும் போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை நம்ம போட்டுப்போம். ஏன்னா கொத்தமல்லி கீரை இந்த பெப்பர் எதுக்கு போட்டால் அப்படி லைட்டாக ஒரு கார ஒரு இது வரும். கொத்தமல்லி கீரை வந்து நமக்கு எப்போவுமே அதுவும் ரொம்ப ஆரோக்கியமானது. அதனால் கொத்தமல்லி கீரையை நம்ம கொஞ்சம் பயன்படுத்திக்கலாம். பாருங்க, இப்போ நம்ம மிக்சியில் அடித்ததை கொஞ்சம் தண்ணி சேர்த்து இப்போ நான் அதை ஃபில்ட்ரு பண்ணுறேன். இது வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வலிப்பு நோயின்னு நம்ம சொல்லுவோம். அது இருக்கவங்களை வந்து தொடர்ந்து இது வந்து ஒரு 41 நாள் நீங்கள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த வலிப்பு நோய் வந்து நாளடைவில் குணமாகிடுங்க. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை இருக்குது. நீங்கள் வந்து இது உடம்புக்கு ரொம்ப 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 நல்லது. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்ல வடிகட்டியாச்சு. இது கூட ஃபைனலாக நம்ம கடைசியாட்டு கொஞ்சம் தேன் சேர்த்துப்போம். பாருங்கள், இப்போ நம்ம இந்த ஃபில்ட்ரு பண்ணக்கூடிய வடிகட்டின இந்த வெண்பூசணி ஜூஸ் கூடால நம்ம தேன் சேர்க்குறோம். இதுக்கு அடுத்தல இன்னொரு முறை அடிச்சுட்டு அதில் நம்ம தனியாக உப்பு போட்டு இது இப்போ வந்து தேன் சேர்த்து நம்ம குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ இதை வந்து நம்ம கிளாஸில் விடுவோம். பாருங்க, ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஆரோக்கியமானது இது. பாருங்க, முதல்ல வந்து நம்ம தேன் ஊற்றி மிக்ஸ் பண்ணோம். இப்போ பாருங்க, ரெண்டாவது நேர நம்ம உப்பு போட்டு அதே ப்ரொசீஜர் தான். 2-3 வந்து மிளகு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு அடி அடித்து நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் கொத்தமல்லி கீரையை நம்ம போட்டுப்போம். சிலவங்க வந்து தேன் விட்டு சாப்பிடுவாங்க. தேன் விட வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை ஜஸ்ட் உப்பு போட்டு நம்ம உப்பு சேர்த்து நம்ம குடிச்சிக்கலாம். பாருங்க, கொஞ்சம் கிளாஸில் உப்பு போட்டிருப்போம். உப்பு போட்டுட்டு இப்போ இது நம்ம மிக்சியில் அடித்து எடுத்துருக்கோம். அந்த இதை இதில் விடுவோம். கொஞ்சம் நல்லா கலக்கி விட்டுருவோம். பாருங்க, இப்போ இது வந்து நம்ம வந்து தேன் விட்டு வச்சிருக்கிறோம். இதில் வந்து உப்பு போட்டு வச்சிருக்கிறோம். தேன் விட்டு குடிக்கிறவங்க இனிப்பு வேணும்னா தேன் விட்டு குடிச்சிக்கலாம். இல்லை இனிப்பு வேண்டாம் அப்படின்னு சொன்னால் உப்பு மட்டும் சேர்த்து மல்லிக்கீரை, பெப்பர் அதையும் சேர்த்து அடித்து நம்ம குடிச்சிக்கலாம்.